வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் இப்போ முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. முதுகலை பட்டதாரிகளுடைய சான்றிதழ் சரிபார்ப்பு முடிக்கப்பட்டவர்களுக்கு தற்காலிக தெரிவு பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இந்த தற்காலிக தெரிவு பட்டியலில் பணி நியமன ஆணைகள் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? இன்னும் 7 நாட்களில் முதுகலை பட்டதாரியுடைய பணி நியமன ஆணைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதில் எந்தளவு உண்மை இருக்கிறது என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் அலசி பார்க்க போகிறோம். 7 நாள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருமா வராதா எல்லாருமே ஒரு சந்தேகத்தோடு கேட்குறீங்க. அந்த சந்தேகத்துக்கு உண்டான பதில்கள் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. மேலும் இன்எலிஜிபிள் பர்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, வித்ஹெல்டு பர்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்பதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தகுதியற்றோர் பட்டியல் ப்ரொவிஷனான செலெக்ஷன் லிஸ்ட்டில் இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்க பார்த்தீங்களா. இந்த இன்எலிஜிபிள் கேண்டிடேட் சைமல்டேனியஸ்லி ஸ்டடி வித் பிஜி அண்ட் யூஜி டிகிரி. இந்த மாதிரி ஒரு டிகிரி படிக்கிறப்பயே இன்னொரு டிகிரி படிக்கிறப்ப அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக இன்எலிஜிபிள் கேண்டிடேட் ஆகிட்டாங்க. கேண்டிடேட் கால் த எஸ்ஜிடி ரிசர்வேஷன் பட் ஃபவுண்ட் த நான் எஸ்ஜிடி. எஸ்ஜிடி கேட்குறாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட எஸ்ஜிடி சர்டிஃபிகேட் இல்லை. அதனாலேயும் அவங்க ரிஜெக்ஷன் ஆகிருக்காங்க. இந்த மாதிரி காரணத்தினால ரிஜெக்ஷன் ஆகிறவங்க இந்த மாதிரி காரணத்தினால அவங்களுக்கு பார்த்திங்கன்னா மறுவாய்ப்பு அப்படின்றது கிடைக்க வாய்ப்பே இல்லை. அவங்க பார்த்திங்க அப்படின்னா அடுத்த டிஆர்பிக்கு ப்ராப்பரான முறையில் அவங்களுடைய சர்டிஃபிகேட் சான்றிதழ் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அவங்களால போக முடியுமே தவிர மற்றபடி எதுலேயுமே அவங்களால போக முடியாது. இந்த பணி நியமன கலந்தாய்வு மற்றும் சான்றிதழ்களுடைய விவரங்கள் எல்லாமே தயாராகிக்கோங்க. ஆல் டிபார்ட்மெண்ட்டுமே தயாராகணும் அப்படின்றத குறிப்பிட்டே சொல்கிறாங்க பணி நியமன சான்றிதழ்கள். இந்த வித்ஹெல்டு கேண்டிடேட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வேணால் ஒரு சின்ன வாய்ப்புகள் கிடைக்கும். வித்ஹெல்டு கேண்டிடேட் லிஸ்ட்டில் வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈக்குவலன் டு பிஜி டிகிரி ஜிஓவை கேட்குறாங்க. அந்த ஒரு டிகிரிக்கு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் படிச்சுக்கிங்க அதுக்கு உண்டான ஈக்குவலன் ஜிஓவை வைங்க அப்படின்னு மட்டும் கேட்குறாங்க. கன்ஃபர்மேஷன் பார்ட் பிடபிள்யூடி ஸ்டாண்டர்ட். அந்த ஸ்டேட்டஸ் ஏதாவது சர்டிஃபிகேட்டோடைய ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மறுவாய்ப்பு கிடைக்கும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணல அப்படின்னா அந்த வேக்கன்சிஸ் வேறு ஆளுக்கு போயிடுங்க. தமிழ்நாடு மேல்நிலை கல்வி 2020-21 முதல் 2022-23 கல்வி ஆண்டில் அரசு நகராட்சி மேல்நிலை பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் ஆசிரியர் தேர்வு வாரியம் தமிழ், ஆங்கிலம், இயற்பியல், கணிதம், வணிகவியல், பொருளியல் ஆகிய பாடங்களுக்கு பணி நாடுகளை தேர்வு செய்யப்பட்டுள்ளதுங்க. இந்த பணி நியமன ஆணைகள் எல்லாமே எப்போ வழங்க போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. சிவி லெட்ரு, சான்றிதழ் சரிபார்ப்பு முடிச்சுட்டு தற்காலிக தெரிவு பட்டியல் முடித்தவங்களுக்கு வருகின்ற பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ளார பணி நியமன ஆணைகள் எல்லாமே வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. பொறுத்து தான் நம்ம பார்க்கலாம். அடுத்து இந்த முதுகலை பட்டதாரியோடைய செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருமா அப்படின்னு எல்லாமே கேட்குறீங்க. கண்டிப்பாக 100% செகண்ட் சிவி லிஸ்ட்டு வருங்க. ஏன்னா இன்எலிஜிபிள் கேண்டிடேட் இருக்காங்க, வித்ஹெல்டு கேண்டிடேட் இருக்காங்க. இவங்களால் சான்றிதழ் சப்மிட் பண்ண முடியல அப்படின்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க பிஜிடிஆர்பி தேர்வர்களுக்கு. மறந்துடாதீங்க, செகண்ட் சிவி லிஸ்ட்டு உங்களுக்கு வர இருக்குது. அதுக்கு நீங்கள் இப்போ இருந்தே உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாமே தயார்படுத்திக்கோங்க. முதுகலை பட்டதாரியுடைய காலி பணியிடங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. 1996 அப்படின்ற வேகன்சிஸ் இருக்குது. கூடுதலான வேகன்சிஸை விரைவில் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த செய்திகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.